السلام عليكم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه جند الله وسائر المسلمين والمؤمنين عباد الله. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فإنك لعلى خلق عظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام. விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து அதில் கோடான கோடி ஜீவராசிகளையும் படைத்து அதில் இந்த மனித வர்க்கத்தை மிக சிறப்புக்குரியவனாக படைத்தானே, அத்தகைய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என போற்றிய வண்ணம் நமது மஸ்ஜிதில் தொடர்ந்து நடைபெறும் இந்த மீலாது பெருவிழாவில் முதல் நாளில் வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும், குறிப்பாக தாய்மார்கள் மீதும், ஆங்காங்கிருந்து அமர்ந்து கேட்கக்கூடிய நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இறையருள் நீடித்து நிலவட்டுமாக. ஆமீன். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: நஸரல்லாஹு இம்ரஅன் சமிய மகாலத்தி. என் வார்த்தைகளை யாரெல்லாம் காது கொடுத்து கேட்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை வளப்படுத்துவானாக, பசுமையாக ஆக்குவானாக என்று கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார். எனவே ஏதோ முதல் நாள் நம்ம வந்தோம் என்று இல்லாம தொடர்ந்து 12 நாளும் வரணும். அப்படி வருபவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே சுப செய்தி சொல்லியிருக்கிறாங்க: யார் என் வார்த்தைகளை காது கொடுத்து கேட்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையை சுபிட்சமாக, மகிழ்ச்சியாக, பசுமையாக ஆக்குவானாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். எனவே ஏதோ முதல் நாள் வந்தோம், இனி கடைசி நாள் தான் போகணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அல்லது அப்படி ஒரு லிஸ்ட் அப்படி பாக்குறது, சரி நம்ம ஊரை பத்தி யாரு, இது நல்லா பேசுறது யாரு, நகைச்சுவையா பேசுறது யாரு அப்படின்னா இல்லை. எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணியா பேசுவாங்க. கொஞ்சம் சிரிச்சு பேசுவாங்க, சில பேர் அடிச்சு பேசுவாங்க, சில பேர் கோபமா பேசுவாங்க. பலரும் பல அவங்கவுங்க பாணியில. எல்லாருமே ஒரே மாதிரி பேசணும்னு எதிர்பார்க்க முடியாது. நம்ம வீட்டிலே இருக்கிறோம், எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கிறாங்க. ஒருத்தர் உருண்டு இருப்பார், ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார், ஒருத்தர் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்ம வீட்டிலே எல்லாரும் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு ரைட் இந்த பயானுக்கு போகலாம், இந்த பயானுக்கு வேணாம் பார்க்கலாம், நம்ம வீட்டில இருந்தே கேட்போம், கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தா சபைக்கு போவோம் அப்படிதான் நினைக்க கூடாது. நாம மஜ்லிஸ்ல எல்லாரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வரக்கூடிய எல்லோருமே வந்து ரசூலுல்லாஹ் பத்தி தான் பேச போறாங்க. உலகம் முழுவதும் நம்ம கேரளூர்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் நேற்று பெற தெரியல, இன்னைக்கு ரபியுல் அவ்வல் பிறை 1 இன்ஷா அல்லாஹ். இப்ப சஃபர் கடைசியில் இருக்கிறோம். மகரிப்ல இன்ஷா அல்லாஹ் ரபியுல் அவ்வல் முதல் வசந்தத்தின் முதல் நாளுக்கு நம்ம போக போறோம். நான் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இந்த பயான்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் அப்படித்தான். இது நமக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே எப்பொழுது ரபியுல் அவ்வல் பிறந்து விடுகிறதோ முதல் வசந்தம் நம்முடைய வாழ்க்கையிலும் வசந்த நாட்களாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதையெல்லாம் ஒட்டித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக துஆ செய்திருக்கிறார்கள். எனவே இந்த பயானை குறிப்பாக பெண்களும் ஆண்களும் இதை காது கொடுத்து நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் ஏதோ நீங்கள் நினைப்பதை போல இது நாடகமோ கட்டுக்கதைகளோ நேரம் போக்குவதற்கோ அப்படி அல்ல. எல்லாமே குர்ஆன் ஹதீஸில் உள்ள செய்திகளைத்தான் நாம் சொல்ல போகிறோம். அந்த வகையில ரசூலுல்லாஹை பற்றி பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம், காது கொடுத்து நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். வருடம் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம். இருந்தால் நமக்கு அடுப்பு தட்டுவதில்லை. எல்லா விஷயங்களும் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மறதியை நமக்கு கொடுத்திருக்கிறான். எந்த விஷயமே எப்ப கேட்டோமோ அதை அப்பவே மறந்துடும் அல்லாஹ்வுடைய கிருபையில. அதனால நமக்கு ஒவ்வொரு விஷயம் கேட்கும் பொழுது புதிதாக தெரிகிறது. எனக்கும் நிறைய விஷயம் சொல்லும் போது புதுசா தெரியுது. ஏன்னா எனக்கும் மறதி இருக்குது, உங்களுக்கும் மறதி இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். எனவே
நாம் எல்லா விஷயங்களையும் காது கொடுக்க வேண்டும், காது கொடுத்து கேட்க வேண்டும், முடிந்தவரை அதை அமல் செய்ய வேண்டும். ஏன்னா அந்த ஹதீஸினுடைய தொடர்ல அடுத்து வருது, ஹஃபிதஹா வ வஆஹா வ அத்தாஹா கமா சமியாஹா. நீங்க காது கொடு கேட்கின்ற விஷயங்களை நல்ல முறையில மனசுல அதை பதிய வச்சுக்கணும். எல்லா விஷயம் பதியாட்டியும் ஓரளவுக்காத விஷயங்கள் மனசுல பதியும். அதை பதிந்து கொண்டு பாதுகாத்து எப்படி அவன் காது கொடுத்து கேட்டான் அதே போல அத்தாஹா கமாசமியாக அதை நம்முடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அதனால கேட்டா மட்டும் என்பதல்ல, அதை கேட்டு பாதுகாத்து மனனம் செய்து கேட்டபடி அதை பிறருக்கும் நாம் சொல்ல வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் அமல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் என்பதை கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். அந்த வகையில இன்னைக்கு முதலா ஒரு அருமையான தலைப்பு, முதல் தலைப்பாக கொடுத்திருக்கிறாங்க, இறுதி நபியின் இனிய குணங்கள். இறுதி நபியினுடைய இனிய குணங்கள் என்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இபாதத் செய்யறோம், இதெல்லாம் ஒரு பெரிய அமலாக நாம நினைக்கிறோம். குர்ஆன் ஓதுறோம், தஸ்பீஹ் செய்யறோம். ஆனா பலரும் இந்த குணங்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துவதில்லை. குணம்ங்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ்ல பழமொழி வேற மாதிரி இருக்குது. பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே என்று சொல்லுவார்கள். பணம் இருந்தா தான் அது பந்தியில வரும், அது பேசும். குணம் வச்சு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. குணம் குப்பையிலே என்று சொல்லுவார்கள். ஆனால் அப்படி இல்லை. இந்த குணம் தான் நம்மை சொர்க்கம் வரை கொண்டு போய் சேர்க்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்களை அதிகமாக சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பல விஷயங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமானது அல் அஹ்லாக், நல்ல குணங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நல்ல குணம் இருக்குது. நாம தொழுகைக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, குர்ஆன் ஓதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதுபோல நம்மிடம் இருக்கக்கூடிய குணங்களை சரி செய்ய வேண்டும். சில குணங்கள் கெட்ட குணங்கள் இருக்கலாம், நல்ல குணங்களும் இருக்கலாம். நல்ல குணங்களை மேம்படுத்த வேண்டும், கெட்ட குணங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லுகிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஒரே ஒரு சின்ன வசனத்தில் மிக அழுத்தமாக அல்லாஹ் சொல்லி காட்டினான், இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நீங்கள் மகத்தான உயர்வான குணத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் அழுத்தமாக சொல்லுகின்றான். ரசூலுல்லாஹ் பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, நபியே நீங்க உயர்வான குணத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கோடிட்டு காட்டுகிறான் என்று சொன்னால், குணம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நாம் கவனிக்க வேண்டும். நமக்கு எப்படி ஈமான் முக்கியமோ, தொழுகை நோம்பெல்லாம் இதர அமல்கள்லாம் முக்கியமோ, அதுபோல குணம் என்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தரை எடை போடுறது அவருடைய குணத்தை வச்சுதான். பொண்ணு பார்க்கும்போது மட்டும் பார்க்கிறோம், புள்ள நல்ல குணமா இருக்குமா என்று நாம் பார்ப்பதை போல நாம குணமா இருக்கிறோமா, நம்மள்ட்ட நல்ல குணங்கள் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம்ம நல்ல குணத்தை நம்ம தெரிய முடியாது, அடுத்தவங்களை கேட்ட தெரிஞ்சிடும். அவர் எப்படிங்க இவர் எப்படிங்கன்னா உடனே சொல்லிடுவாங்க. ஒரு நல்ல மனுஷன் தான் இருந்தாலும் என்று அவர் ஒரு இழுப்பா இருப்பாருங்க, அதுல தெரிஞ்சுக்கலாம் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு. அப்படி இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் எப்படி இருந்ததுன்னா, யாருமே குறை சொல்ல முடியாது. யாருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை சொல்ல முடியாது. எந்த சஹாபியும் குறை சொல்லியதில்லை. சஹாபிகள் என்று மட்டுமல்ல, தன்னை சுற்றி வாழ்ந்த யூதர்கள் இருந்தார்கள், காபிர்கள் இருந்தார்கள். அவர்களும் மாற்று மர சகோதரர்களும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எந்த குறையும் சொல்லவில்லை. அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் இருந்தது. பலமுறை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஜனாசா, ஜனாசா, ஒரு யூதர் ஒருவர் ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு நின்றார். உடனே அருகிருந்தவர்கள் கேட்டாங்க, அவர் ஒரு யூதர் தானே, யூதர்கள் இன்றைய தொல்லையை விட அன்றைய தொல்லைகள் இன்னும் அதிகமாக இருந்தது. மிகவும் மோசமானவர்களாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். கெட்ட குணம் உடையவர்களாக இருந்தார்கள். நபிமார்களை எல்லாம் கொலை செய்தார்கள், அவதூறு கூறினார்கள். குர்ஆனில் பல இடங்கள்ல யூதர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யூத ஜனாசா ஒன்று வந்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்றாங்க. சஹாபாக்கள் கேட்டா, ஒரு யூதர் தானே. அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹிய நஃப்ஸுன், அதுவும் ஒரு உயிர் தானே, அவர் ஒரு மனுஷர் தானே, அவரும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதர் தானே. அவர் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் எப்படியோ இருந்தார், மௌத்தாயிட்டார். இப்ப மௌத்தானதுக்கு பின்னாடி எல்லா உயிர்களும் எல்லா உடலும் அல்லாஹுக்கு சொந்தம், அதை யாரும் உரிமை கொண்டாட முடியாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிய நஃப்ஸுன், அதுவும் ஒரு உயிர் தானே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சஹாபாக்களுக்கு புரிய வைத்த செய்தி ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணம் எவ்வளவு பாருங்க. அதை பார்த்தவர்கள் பாருங்க, யூதர்
யூதர் தானே, அவர் நமக்கு மோசம் செய்தவர் தானே என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்கவில்லை. எழுந்து நின்றார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுனா நம்முடைய குணம் எப்படி இருக்கிறது, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இது போன்ற உதாரணங்கள் நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கு. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன்னை பற்றி நான் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொல்லக்கூடிய காரணங்கள்ல ஒன்று, இன்னமா புஇத்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகத்தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று அனல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொன்னார். இன்னமா புஇத்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நற்குணங்கள் எல்லாத்திலும் இருக்குது, கொஞ்சம் சில அங்க குறைகள் இருக்கிறது, அதை சரி செய்வதற்காகத்தான் நான் வந்தேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்களும் அதே நற்குணத்தில் தான் இருந்தார்கள். அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நற்குணம் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் விஷயத்தில இப்படி இருக்கார்கள், இது குறை உள்ளது என்றெல்லாம் நாம் குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நல்ல குணத்தோடு நல்ல பண்போடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழகக்கூடிய மனிதராக, எல்லோரும் போற்றும் மனிதராகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதை குர்ஆனும் சொல்லி காட்டுகிறது. தன்னை பற்றியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருக்களிலே நடக்கிற பொழுது சிறுவர்கள் நடந்தால் அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்திக் கொண்டு சலாம் சொல்வார்கள். சிறுவர்களுக்கு போய் நம்ம யாராவது பையன் போயிட்டு போறான் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானாக முந்திக் கொண்டு முதலில் சலாம் சொல்பவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் என்றால் இந்த சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, சலாம் சொல்லணும், அந்த பழக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒன்று சலாம் சொல்ல மாட்டாங்க, யகில்லு சலாம், சலாம் குறைந்து விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்படி இருக்கக்கூடாது, கியாமத் நாளுடைய அடையாளம் சலாம் ரொம்ப கம்மியா போயிடும் சொன்னாங்க. அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களை கண்டவுடன் யாரை கண்டாலுமே முதலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையை பெறுவதில், சலாம் சொல்வதில் முந்திக் கொள்வர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம சலாம் சொல்லக்கூடிய ஒரு பண்பு நம்மள்கிட்ட இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம அப்படி நடக்கும் போதே முதல்ல அவர் சலாம் சொல்லட்டும், நம்ம என்ன சொல்றது, நாம யார் அவர் யார் என்று நாம் நினைப்பதுண்டு. அவர் சலாம் சொன்னா நம்ம பதில் சொல்லலாம் என்று நினைக்கிறோம். நாம் முந்திக் கொள்வதில், நன்மையை பெற்றுக் கொள்வதில் நாம கொஞ்சம் தயங்குறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய நபி, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், எல்லோருக்கும் தலைவர், யாரை படைக்காவிட்டால் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னானோ அப்படிப்பட்ட கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே நடக்கிற பொழுது யார் வந்தாலும் அவர் சலாம் சொல்வதற்கு முன்னால் நினைப்பார், ஆனால் உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்திக் கொண்டு சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க சாபிகு சலாம், சலாம் சொல்வதில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அவர் சொல்லட்டுமே என்று நாம எதிர்பார்க்கிறது, அவர் எதிர்பார்ப்பார் இவர் சொல்லட்டுமே அப்படின்னு. கடைசியில் பார்த்தா இவர் அந்த பக்கம் போயிடுவார், இவர் இந்த பக்கம் போயிடுவார், சலாம் சொல்ல மாட்டார். ஏன் அப்படின்னா அவருக்கு எனக்கு அறிமுகம் இல்லைங்க, தெரியாது, தெரிஞ்சாலும் சலாம் சொல்றது இல்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாளுடைய அடையாளங்கள்ல ஒன்று தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலாமன் அரஃப்த வமன் தாரிஃப், நீங்க தெரிந்தவர்களுக்கும் சலாம் சொல்லுங்க, தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்க என்று சொன்னார்கள். ஊர்ல யாரோ அவரை பார்த்தா புதுசா இருக்குது, தெரியல நமக்கே அப்படின்னு இவரு போயிடுறாரு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டே போயிடுவார். சலாம் சொன்னால் நன்மை இருக்கிறது. அவர் தெரிந்தவரோ தெரியாதவரோ, ஊருக்கு புதியவரோ, ஒரு முஸ்லிமா இல்லையா பார்த்தாலே முஸ்லிம்னு தெரியுது, இப்ப நாம் சலாம் சொல்ல வேண்டும். சலாம் சொல்வது நம் மீது கடமை. 6 முக்கிய கடமைகளில் சலாம் சொல்வதும் ஒரு கடமை என்பதை அனல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காண்பித்தார்கள். இது ஒரு குணம், முஸ்லிம்களுடைய நல்ல குணங்களில் ஒரு குணம் சலாம் சொல்வது. ஆண்கள் மட்டும்தான் என்பதில்லை, பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் சலாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். வீட்டுக்கு போனா சலாம் சொல்லணும், வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு என்ன செய்யணும், கணவன் மனைவிக்கு சலாம் சொல்லணும். நமக்கு புதுசா தெரியலாம், என்னது கணவன் மனைவிக்கு சலாம் சொல்றதா, இது புதுசா இருக்குது. ஏதோ கல்யாணமான புதுசுல முதல் நாள் சலாம் சொல்லிட்டு உள்ள போன்னு சொன்னாங்க, அப்பதான் அவர் சலாம் சொன்னார். பிஸ்மில்லான்னு கால் எடுத்து வைக்கும் போது மணமகனே வாவான்னு சொல்லி சலாம் சொல்லிட்டு உள்ள வாங்க, அப்ப சலாம் சொன்னதா. அதுக்கு பின்னாடி இவர் இன்ன வரைக்கும் வீட்டுல சலாம் சொன்னதா தகவலே இல்லை. திடீர்னு போய் நீங்க சலாம் சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏன் நல்லா தானே இருந்தீங்க, இந்த பயான் கேட்க போயிட்டு வந்தீங்க, அதுல இருந்து ஆள் ஒரு மாதிரி இருக்காரு, எப்ப பார்த்தீங்க சலாம் சலாம், நம்ம வீட்டுல இது வரைக்கும் சலாம் சொன்னதே இல்லையே. அவங்களை கதவு திறக்க யோசிப்பாங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்காரர் எப்பவும் கதவு தட்டுவார், ஏய் அப்படின்னு சொல்லுவாரு, அல்லது பேரை சொல்லுவாரு, அல்லது ஏதோ ஒன்று சொல்லிட்டு வருவார். இது வரைக்கும் சலாம் சொன்னதே இல்லை, இவர் திடீர்னு புதுசா வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றாருன்னு யோசிப்பாங்க.
ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸ்ல வருது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தால் சலாம் சொல்லிக் கொண்டுதான் வீட்டுக்கு வருவார்கள். சலாம் சொல்லணும். சலாம் சொல்லுங்கிறது ஒரு அற்புதமான பழக்கம். சலாம்ங்கிறது அல்லாஹ்வுடைய பெயராக இருக்கிறது. நம்முடைய வீட்டுல பல பிரச்சனை சொல்றோமா இல்லையா? நோய் நொடியா இருக்குது, பரக்கத்தே இல்ல, முசீபத்தா இருக்குது, எவ்வளவோ சம்பாதிக்கிறேன், பரக்கத்தே இல்ல, பெரிய சண்டை சச்சரவா இருக்குது. இதுக்கெல்லாம் முதல் காரணம் நம்ம சலாமே சொல்றது இல்லை. சலாம் என்றால் சாந்தி, நிம்மதி, அமைதி உண்டாகட்டும்னு நமக்கு குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், அதை செயல்படுத்தியும் காண்பித்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தால் சலாம் சொல்வார்கள், மனைவி வலைக்கும் ஸலாம் என்று பதில் சொல்வார்கள். அப்படி சொன்னாதான் அந்த வீடு பரக்கத்தா இருக்கும். வேற ஹதீஸ்ல வருது, வீட்டுக்கு போறீங்க, வீட்டுல யாருமே இல்லை அப்படின்னாலும் அந்த வீட்டில் மலக்குமார்கள் இருக்கிறாங்க, ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் இருக்கிறாங்க. வீட்டை நீங்க கதவு திறக்கிறீங்க, திறந்தா நீங்க சலாம் சொல்லி கொண்டு உள்ளே போங்க. சாபுகள் வீட்டுல யாருமே இல்லை, யாருக்கு சலாம் சொல்றது? உங்க கண்ணுக்கு தெரியலையே தவிர வீட்டில் மலக்குமார்கள் எப்போதும் நம்ம வீட்டுல மலக்குமார்கள் இருந்துட்டே தான் இருக்கிறாங்க. நீங்க வீட்டில் ஆள் இல்லாவிட்டாலும் நீங்க சலாம் சொல்லுங்க. ஆனா அக்கம் பக்கம் பாத்துங்க யாராவது இருக்கிறாங்களா. நீங்க கதவு திறந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா எதிரில் வீட்டுக்காரர் பாப்பாரு, மனுஷன் நல்லா தான் இருந்தாரு, உள்ள ஒருத்தருமே இல்லையே, வீடு பூட்டி இருக்குது, இவருதான் திறந்தாரு, சலாம் சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் புதுசா தெரியுது நமக்கு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள். பூட்டிய வீட்டை திறந்து நீங்கள் யாரு இல்லாவிட்டாலும் உள்ளே போனால் சலாம் சொல்லிக் கொண்டு போக வேண்டும், ஒருவருக்கு சலாம் சொல்ல வேண்டும். இப்ப சலாம்ங்கிறது அது ஒரு பண்பு, அது ஒரு குணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் அப்படி இருந்தது. பெரியோர்களுக்கும் சிறுவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லி அந்த பழக்கத்தை ஏற்படுத்தினார் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம் என்று சொன்னால், இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி சொல்கிற பொழுது, நான் அனுப்பப்பட்டதன் நோக்கம் லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நற்குணங்களை பூர்த்தி செய்வதற்காகத்தான் நான் வந்தேன் என்றால் அதில் இந்த சலாமும் ஒன்று. ஒரு பிரபலமான நிகழ்வு ஒன்று இருக்கிறது. ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை பத்தி குறை சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல. யார் ரசூலல்லாஹ், ஒரு மரம் வச்சிருக்கிறார், இந்த மரம் என் வீட்டுல இலை தலை எல்லாம் உழுகுது, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்குது. அப்படியா, சரி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவரை கூட்டிட்டு வந்தாங்க. ரசூல் ஏப்ப மரத்தினுடைய ஒரே பிரச்சனையா இருக்குது, அதனால அந்த மரத்தை இவர் கொடுத்து பேசாம அவர் வச்சுக்கிட்டோம், பிரச்சனை இல்லை. அப்ப அவரு சொன்னாரு, அந்த மரத்துக்கு அதெல்லாம் தர முடியாது அப்படின்ட்டு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ப இந்த மரத்தை நீ தந்தீங்கன்னா உனக்கு இந்த மரத்துக்கு பகரமாக, ஏன்னா விற்க மாட்டேங்கிறார், காசுக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டார், இந்த மரத்துக்கு பகரமாக சொர்க்கத்தில் நான் ஒரு மரம் தருகிறேன், அது எவ்வளவு நன்மை மிக்கது அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அவர் அதெல்லாம் சொர்க்கம் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ங்க, நம்ம சொல்றோமா இல்லையா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாங்க. இப்ப உள்ள வாழ்க்கையை பாருங்க, இப்ப என்ன வருவாங்க, அல்லாஹ் பரக்கத் செய்வா, ரஹ்மத் செய்வா, இந்த வேலையெல்லாம் ஆகாது. நீங்க எவ்வளவு போடுவீங்க, இப்ப என்ன செய்வீங்க, இப்ப என்ன தருவீங்க என்று நான் பேசுகிறோம் இல்லையா. அது மாதிரி அவர் சொன்னார், சொர்க்கத்து மரத்துக்கு பாகமா இந்த மரத்தை நான் தர்ற மாதிரி இல்ல, காசு கொடுத்து தர்ற மாதிரி இல்ல என்று அவர் சொல்லிவிட்டார். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் ரொம்ப கஞ்சலா இருக்கிறார், மிக மிக கஞ்சத்தனம் பண்றார், காசுக்கும் கேட்டா தர மாட்டேங்கிறார், சும்மா கேட்டாலும் தர மாட்டேங்கிறார், சொர்க்கத்து மரத்துக்கு பகரமா தான் சொன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம், அதுக்கும் தர மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவரை விட ஒரு கஞ்சத்தனம் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார், இவராவது பரவாயில்ல, இவரை விட மோசமான ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னு சொன்னா சலாம் சொல்லாதவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒருவருக்கொருவர் சலாம் சொல்ல மாட்டார், சலாம் சொன்னா பதில் சொல்ல மாட்டார், அதையும் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சலாம் சொன்னா பதில் சொல்லணும். சலாம் சொல்றது சுன்னத்து, ஆனா பதில் சொல்றது வாஜிப். சில பேர் பாத்தீங்கன்னா சலாம் சொல்லுவாங்க, அவர் என்ன சொல்றான்னு தெரியும், சில பேர் தலையாட்டுவாங்க, கையாட்டுவாங்க, வாய் திறந்து பதில் சொல்லணும், வலைக்கும் ஸலாம் அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பா என்ன செய்யறது, பதில் சொல்வது வாஜிப். நிறைய பேர் நம்ம சலாம் சொல்றோம், அவர் என்னமோ சொல்றாரு அவர் நினைச்சுக்கிறாரா, இல்ல சலாமுக்கு இப்படித்தான் நினைக்கிறாரா, நம்ம அஸ்ஸலாமு சொன்னா அவர் கையை காட்டுறாரு அல்லது சரிங்க தலையாட்டுறாரு, இப்படி போயிடுறாரு, அவ்வளவுதான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது சலாம் சொன்னால் அதற்கு நீங்கள் வாய் திறந்து வலைக்கும் ஸலாம் என்று பதில் சொல்ல வேண்டும். ரசூல் சொன்னாங்க, இவர் இருக்கிறாரே இந்த மரத்தை தராதவர், சொர்க்கத்துக்கு பாரமா மரத்தை தரமாட்டேன்னு சொன்னாரே, இவரை விட மோசமான மனிதர் யார் அப்படின்னு சொன்னா அபுகலு நாஸ் மல்லம் யுஸல்லிம் அலைஹி, அதை விட மிக கஞ்சத்தனமானவர் யாருன்னா சலாம் அவரும் சொல்ல மாட்டாரு, சொன்ன சலாத்துக்கு பதில் சொல்ல மாட்டார், இவர் தான் உலகத்திலேயே மகா கஞ்சன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சலாம் சொன்னீங்கன்னா பரீஉம் மினல் கபர், நிறைய நன்மைகள் இருக்கிறது. சலாம் பார்த்தா நம்ம தலைவர் சலாம்லே போயிடும், வேற விஷயத்துக்கு நம்ம வந்துருவோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாமு பரீஉம் மினல் கபர், சலாம் சொன்னா என்ன நன்மை, நிறைய நன்மைகள் இருக்குது. அதுல முதல் நன்மை உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பெருமை போய்விடும். அப்ப என்ன அர்த்தம்னா, யார் சலாம் சொல்லலையோ அல்லது சலாத்துக்கு பதில் சொல்லலையோ அவருக்கு பெருமை மனசுல இருக்குன்னு அர்த்தம்.
பெருமை உள்ளவர்கள் தான் சலாம் சொல்ல மாட்டாங்க, சலாமுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அவர் வாட்டு அப்படி போயிட்டே இருப்பார், கண்ணு காணாத மாதிரி பொறுப்பார், வாய் இருந்து பக்கத்துல இருப்பார், சலாம் சொல்ல மாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இப்பதான் நீங்க பாக்குறீங்க ஒருத்தருக்கு சலாம் சொன்னீங்க, அடுத்து இப்படி போயிட்டு திரும்ப வர்றீங்க, அப்பவும் சலாம் சொல்லுங்க. இப்பதானே பார்த்தோம் சலாம் சொன்னோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு தூண் உங்களுக்கு இடையே குறுக்கிடுகிறது, அல்லது ஒரு மரம் குறுக்கிடுகிறது, அல்லது ஒருவர் குறுக்கே வந்து போய்விட்டார், திரும்பவும் அவரை பார்த்தால் இப்பத்தான சலாம் சொன்னோம், இப்படி நீங்க போறீங்க திரும்ப வர்றீங்க, அவர் தான் உட்கார்ந்து இருக்காரு, இப்பதானே சலாம் சொன்ன போகும்போது மறுபடியும் சலாம் சொல்றதா என்று யோசிக்காதீர்கள். நீங்கள் போய்விட்டு திரும்ப வருகிற பொழுது அவர் இருந்தால் மறுபடியும் சலாம் சொல்லுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லுவதில் யோசிக்காதீர்கள், கஞ்சத்தனம் செய்யாதீர்கள். அது ரொம்ப மோசமான குணம். அது மட்டுமல்ல, அதுதான் பெருமையின் அடையாளம். சலாம் சொன்னா பரீஉம் மினல் கிபர், அவருடைய உள்ளத்தில் உள்ள பெருமை போய்விடும் என்று அனஸ் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் நமக்கு வழிகாட்டி தந்தாங்க. அதனால நாம நம்ம பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லணும், கணவன் மனைவிக்கு சலாம் சொல்லணும், மனைவி கணவனுக்கு சலாம் சொல்லணும், நம்முடைய உறவுகளுக்கு சலாம் சொல்லணும், நண்பர்கள் எல்லோருக்கும் சலாம் சொல்லணும். சலாம் சொல்ற பழக்கம் மிக அற்புதமான பழக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணங்களில் முதன்மை குணங்களில் நிறைய குணங்கள்ல இதுவும் இருந்தது. அது நம்முடைய வாழ்க்கையில வரணும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் 8 வயசுல இருந்து சுமார் 10 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிமா இருந்தாங்க. அப்படி இருக்கிற பொழுது அந்த 10 வருடங்கள்ல ஒரு நாள் கூட லிம சனத ஹாதா, இதையே செய்தாய், லிம லம் சனத, இதையே நீ செய்யவில்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதே இல்லை. ஒரு தடவை கூட தன்னிடம் பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் சுமார் 10 ஆண்டு காலம் பணிவிடை செய்தார்கள், 8 வயசிலிருந்து 18 வயசு வரைக்கும். ஆனா ஒரு நாள் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த செயலை கண்டு இதையப்பா இப்படி செஞ்ச, இதையே செய்யல என்று சொன்னதே இல்லை என்று ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சிறுவர்களோடு நடந்திருக்கிறார்கள் என்பதை நாம் காண முடிகிறது. அது மட்டுமல்ல, அந்த அளவுக்கு பெயர் வாங்க அளவுக்கு நடந்திருக்காங்கன்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கும்போது அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கெட்ட பேர் வாங்கக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்களில் நேர்த்தியை கவனமாக செய்ய வேண்டும், கேள்வி கேட்கிற அளவுக்கு நடந்து கூடாது என்பதில் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் உறுதியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு தான் சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு மட்டுமல்ல எல்லா சஹாபாக்களையும் அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி தந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் அப்படித்தான் இருந்தது. ஒருத்தரை பார்த்து நீயே இப்படி செஞ்ச, நீயே இப்படி செய்யல அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதில்லை என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் நடந்திருக்கிறார்கள், நடக்கும் அளவுக்கு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட குணம் நம்மள்ட்ட வர வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல குணங்கள்ல ஒண்ணு, பல பேரை பார்க்கிறோமா இல்லையா, ஒரு 3 நாளுக்கு மேல ஒருத்தரை பார்க்கல அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் பார்க்கல பிரச்சனை இல்லை, 2வது நாள் 3வது நாள் பார்க்கல அப்படின்னு சொன்னா அந்த சஹாபி என்ன ஆனார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். அவருக்கு என்ன ஆச்சு, உடம்பு சரியில்லைன்னா நலம் விசாரிப்பார்கள். எங்கேயாவது வெளியூர் போயிருக்கிறாரா, என்ன ஆச்சு ஏதாச்சு என்று விசாரிக்கும் பண்பு குணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருக்கு. இன்னைக்கு நம்மள்ட்ட அப்படி இருக்கிறதா என்றால், அவரு யாரும் வரலைன்னா நம்ம பெருசா நினைக்கிறது இல்லை, ஏதோ அவர் வேலை போயிருப்பார், எங்கேயாவது போயிருப்பார், அவரு யார் இருக்கிறா யார் வர்றா, நம்ம யாராவது வராவிட்டால் அதையும் கேட்பதில்லை, யாராவது புதுசா வந்தா அப்பவும் கேட்கறது இல்லை, யாரோ வந்திருக்கிறாங்க தொழுக வந்திருக்கிறாங்க தொழுகிறார், எத்தனையோ பேர் வர்றாங்க அவரும் வந்திருக்கிறார் போறார். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை. யார் புதிதாக வந்தாலும் நீங்கள் யார் என்ன என்று விசாரிப்பார்கள். யாராவது வராவிட்டாலும் ஏன் வரல என்னாச்சு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கும் பண்பு இருந்தது. ஒரு மோமினுடைய பண்பு இப்படித்தான் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி உஸ்வத்துன் ஹஸனா, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நம்முடைய நபியிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகிறான். எனவே நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, யாரு என்ன ஏன் வரலை, என்ன ஆகிவிட்டது, இது யார் புதிதாக வந்திருக்கிறார் என்றெல்லாம் விசாரணை செய்யும் பண்பு குணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இருந்தது. அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஒரு பெண்மணி அடிக்கடி வருவாங்க, பள்ளிவாசல கூப்பிடுவாங்க, 2-3 நாள் ஆச்சு காணல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே அந்த பெண்மணி என்று, சௌதா என்ற பெண்மணி எங்கே என்று கேட்டார்கள். அப்ப சொன்னாங்க, அந்த அம்மா மூத்தாயி 3 நாள் ஆச்சு, அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. சுப்ஹானல்லாஹ், என்னமா நீங்க சொல்லவே இல்லையே என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைவாக சென்று எங்க அந்த அம்மாவுடைய கபர் என்று கேட்டு அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று துஆ செய்தார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டது. அப்ப இவ்வளவு நாள் கூட்டிட்டு இருந்தாங்க.
பள்ளிவாசல் கூட்டக்கூடியவங்க 2-3 நாளா காணமே என்று சொல்லி, ஆனா மௌத்தான விஷயமும் தெரியல, அடக்கமும் பண்ணியாச்சு, அதுவும் தெரியல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படல. அந்த அளவுக்கு சாதாரணமா இருந்த பொழுது அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்து கேட்டு அந்த கபருக்கு சென்று அந்த பெண்மணிக்காக துஆ செய்தார்கள் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அட கூட்டுறவங்க தானே என்று நாம் பொதுவாக இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாதாரண மனிதர் தானே, துப்புரவு பணியாளர் தானே, ஒரு பெண் தானே, அவங்க போன இன்னொரு ஆள் வரப்போறாங்க, அப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கவில்லை. இப்போ பணி செய்யக்கூடியவர்கள் என்ன பணி செய்தாலும் அந்த யூதரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட மாதிரி தான், ஹே நஃப்ஸ், அதுவும் உயிர் தானே என்பதை போல நம்மள்கிட்ட வேலை செய்யக்கூடியவர்கள், பணி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் வரவில்லை என்று சொன்னால் நாம் கேட்க வேண்டும், என்னாச்சு, ஏதாச்சு, உடம்பு சரியில்லையா என்று விசாரிக்கும் பண்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. அவங்க மௌத்தாகிவிட்டால் மௌத்துல கலந்து கொள்ள வேண்டும், ஜனாசாவில் கலந்து கொள்ள வேண்டும். எல்லாருடைய ஜனாசாவிலும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள வேண்டும். அப்படி கலந்து கொண்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கீராத்தான், அதாவது ஜனாசா தொழுகையிலும் கலந்துக்கணும், அடக்கத்திலையும் கலந்துக்கணும். ரெண்டிலையும் கலந்து கொண்டால் அவருக்கு 2 உஹது மலை அளவு நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஒன்ன மட்டும் கலந்துக்கிட்டா 1 உஹது மலை அளவு நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். உஹது மலை எவ்வளவு பெருசு நமக்கு தெரியும், உம்ராக்கு போனவங்க பார்த்திருப்பீங்க உஹது மலை அளவு. இப்ப மலைனா மிக பெரும் அளவுக்கு நன்மை இருக்கிறது, கீராத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை. சொந்தக்காரங்க சொந்தக்காரங்களுக்கு இல்ல, ஊர்க்காரங்க ஊர்க்காரங்களுக்கு இல்ல, தெரிஞ்சவங்க அப்படின்னா சொல்லல. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய 6 கடமைகள்ல இது ஒண்ணு. ஒரு மௌத்தா போயிட்டா அந்த மௌத்துல கலந்துக்கணும், அடக்கத்திலையும் கலந்துக்கணும், முடிஞ்சா தொழுகையில கலந்துக்கிட்டா அதுக்கு மட்டும் 1 கீராத் கிடைக்கும்னு சொன்னாங்க. 2லையும் கலந்துக்கிட்டா 2 கீராத் நன்மை, 2 உஹது மலை அளவு கிடைக்கும் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அவர்களையும் நீங்கள் மதியுங்கள். யாரு மூத்தா இருக்காங்க, தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா அப்படிதான் பார்க்காதீங்க, அவர் முஸ்லீம், அதில் கலந்துக்குங்க என்பதைத்தான் அனல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். யார் அந்த அம்மா எங்கே என்று கேட்டு போய் வந்த செய்தி இருக்கிறது என்று சொன்னால் நாம எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம், யாராவது மூத்தாயினா நம்ம விசாரிக்கிறோம், தெரிஞ்சவங்க தான் போய் கலந்துக்கிறோம், தெரியலன்னா கலந்து கொள்வதில்லை. அப்படி எல்லாம் இருப்பது கூடாது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை ஹக்குன் அலல் முஸ்லிம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கடமையாக்கிய ஒன்றாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்பித்துக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் ஒருவருக்கொரு எப்படி நேசத்தோடும் பாசத்தோடும் அன்போடும் சகோதரத்துவத்தோடும் இருக்க வேண்டும் என்ற பண்பை நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்ததின் விளைவாகத்தான் அந்த பெண்மணி யாரு எங்கே என்றெல்லாம் கேட்டு சென்று ஜனாசாவில் கலந்து கொண்டு அதற்காக துஆ செய்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிற பொழுது இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சஹாபி இருந்தார், பலமுறை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஜாஹிர் இப்னு ஹராம் அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தார். பார்க்கறதுக்கு குட்டையா இருப்பார், முகமெல்லாம் புள்ளி புள்ளியா இருக்கும், வகான தமீமா, பார்க்கறதுக்கு அருவருப்பானவராக முகத்தை பார்க்கும்போது ஒரு லட்சணமா இருக்கார், அப்படிலாம் இருந்தார். முகமெல்லாம் புள்ளி புள்ளியா இருக்கு, கருப்பா இருந்துச்சு. இவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, கீரை வியாபாரி, கிராமத்துல இருந்து கீரை கொண்டு வருவார், கொஞ்சம் கீரையை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுப்பார், வியாபாரத்துக்கு போவார், வியாபாரம் நடக்கும். இப்படி செய்வது அவருடைய பழக்கம். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஜாருக்கு வந்தாங்க, இவர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறார். பின்னாடி வந்து அவருடைய கண்ணை கட்டிப்பிடித்துக் கொண்டார்கள். கட்டிப்பிடித்துக் கொண்டு யாரும் தெரியல, விடமாட்டேங்கிறான். அவர் வந்து நெளிகிறார், அந்த பக்கம் திமிர்றார். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய பிடி கடுமையா இருந்துச்சு, பிடிச்சுக்கிட்டாங்க, நல்லா பிடிச்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் கூட அவர் கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சுக்கிட்டார், நம்மளை பிடித்திருப்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று புரிந்து கொண்டு இப்ப விடணும்னு சொல்லி நினைச்சவர் இப்ப தன்னுடைய முதுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதுகோடு ஒட்டி கொண்டார். இப்ப தன்னை விடணும்னு நினைக்கிற, ரசூலுல்லாஹ் விட்டுருவாங்களோன்னு பயம் அவருக்கு வந்துருச்சு. விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நல்லா பிடிச்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி வெளியே விடணும்னு நினைச்சவங்க இப்ப விடக்கூடாதுன்னு அவர் நினைத்தார், அந்த ஜாஹிர் இப்னு ஹராம். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்மளை கட்டிப்பிடித்தது வேற யாரோ ஒருவர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னை உடனும் நினைச்சிட்டு இருந்தாரு. இப்ப கட்டிப்பிடித்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா நம்மள மாதிரி இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் கஸ்தூரி வாசம் எப்போதுமே கமழ்ந்து கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய உடல்ல நறுமணம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். இந்த நறுமணத்தை வைத்து நம்மை கட்டிப்பிடித்தது இவ்வளவு உரிமையோடு நம்மளை கட்டிப்பிடிக்கிறாங்க, நம்மளை தொடர்க்கு யாருமே இல்லை, நம்மளை கட்டிப்பிடித்து நம்மின் மீது பாசம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹ்வா தான் இருக்கும். ஒன்னு அடையாளம், இன்னொன்னு வாசம். இப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்கன்னா, மை எஸ்தரீஹி, இவரை வாங்குவது யார் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டாங்க. இது யாராவது வாங்கிக்கிறீங்களா, இந்த அடிமையை வாங்கிக்கிறீங்களான்னு அந்த பஜார்ல வச்சு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னார், லஸ்து பி காசிதேன், என்னையெல்லாம் விற்க முடியும், நானே கருப்பா இருக்கிறேன், குட்டையா இருக்கிறேன்,
முகமெல்லாம் அவலட்சணமா இருக்குது. என்னை பாக்குறதுக்கு முகமெல்லாம் அங்கங்க குண்டும் குழியுமா இருக்குது, புள்ளி வச்ச மாதிரி இருக்குது. என்னை போர் லஸ்து பிகாசிதேன், நான் விலை மதிப்பு உள்ளவன் அல்ல, நான் என்னையெல்லாம் வியாபாரமே போகாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த ஜாஹிர் இப்னு ஹராம் அப்படி சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுதான் கவனிக்க வேண்டியது, லஸ்த இன்தல்லாஹி பிகாசிதேன், நீ உலகத்துல வேணும்னா உன்னை வாங்கறதுக்கு வாங்காம போகலாம், பல பேர் பல மாதிரி பார்க்கலாம், யோசிக்கலாம். ஆனா அல்லாஹ்விடத்துல நீ விலை மதிப்பற்றவன் அல்ல, விலை மதிப்புடையவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உலகத்துல வேணா இப்படி இருக்கலாம், அல்லாஹ்ட்ட நீ விலை மதிப்பு உனக்கு அதிகமாக இருக்கிறது என்று அவரை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்குதுன்னா, அவர் கீரை வியாபாரி, எத்தனை மக்கள் இருப்பாங்க, அவரை கட்டி குடிச்சு தன்னுடைய கண்ணை மறைச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குட்டையாக இருக்கிறார், கருப்பாக இருக்கிறார், அப்படி எல்லாம் யோசிக்காம அந்த மக்களுக்கு மத்தியில அவர் யார் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அவர் ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடலோடு யாருடைய உடல் சேர்கிறதோ அவரை நரகம் தீண்டார். யாருடைய உடலோடு ரசூலுல்லாஹ்வுடைய உடல் சேர்கிறதோ அவரை நரகம் தீண்டாது. இந்த பெரிய பாக்கியம் வேற யாரும் கிடைக்கும்? அது பெரிய பாக்கியம் இல்லையா? அதனால்தான் அவர் சொன்னார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ உலகத்துல வேணா விலை மதிப்பற்றவராக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் நீ மதிப்புடையவராக இருக்கிறீர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இதுல இன்னொரு விஷயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார்கள். யாரையும் நீங்க தப்பா தாழ்வா கேவலமா இட போடாதீங்க. யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியாது, பார்க்கறதுக்கு சாதா சீதாவா தெரியலாம், அவர் செய்யக்கூடிய அமல் நல்ல அமல் இருக்கலாம், அவர்கிட்ட உயர்தரமான ஒரு அமல் இருக்கலாம், ரகசியமான சில அமல்கள் இருக்கலாம். அதனால யாரையும் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. எல்லோரும் மதிப்புக்குரியவர்கள் தான். அழகா நல்லா இருந்தா தான் அவர் நல்ல இபாதத் செய்யறவர் அப்படிலாம் இல்லை. சொல்லுவாங்க இல்லையா, அழகா இருக்கிறவன் வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்லாம் இல்லை. எல்லோருமே நல்லவர்கள் தான், எல்லா மனிதர்களும் நல்ல குணமுடையவர்கள் தான். வெளி தோற்றத்தில் வேணுமானால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தோற்றம் இருக்கலாம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், அல்லாஹ் உங்களுடைய புறத்தோற்றத்தை வெளித்தோற்றத்தை பார்ப்பதில்லை, அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை தான் பார்க்கின்றான் என்று அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, நம்முடைய உள்ளம், நம்முடைய குணம் எப்படி இருக்கு, உள்ளம் அப்படின்னா நம்முடைய குணம் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் பார்க்கிறான். ஏன்னா குணத்தை பார்க்க முடியாது, நம்முடைய செயல்பாட்டின் மூலமாகத்தான் அதை வெளிப்படுத்த முடியும். அதனால்தான் உங்களுடைய வெளித்தோற்றங்களை அல்லாஹ் பார்ப்பதில்லை, உங்களுடைய உள்ளங்களை தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்று அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நம்மள்ட நல்ல குணங்கள் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் எல்லோரிடத்திலும், உயர்ந்த சஹாபி, தாழ்ந்த சஹாபி, இவர் கருப்பா இருக்கிறார், இவர் குண்டா இருக்கிறார், இவர் குட்டையா இருக்கிறார், அப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கவில்லை. எல்லோரையும் சமமாகத்தான் பாவித்தார்கள், அன்பு செலுத்தினார்கள், அப்படித்தான் இருந்தார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது. எனவே நாம் ஒவ்வொருத்தட்ட பழகும் போது அவருடைய பிரதிபலன் பார்த்து அப்படிலாம் இல்லாம எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள், அவர்கள் மோமின்களாக இருக்கிறார்கள், நல்லோர்களாக இருக்கிறார்கள், நாதாக்களாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து நாம் விளங்க வேண்டும். சாத் இப்னு அபீ வக்காஸ் என்ற ஒரு சஹாபி இருந்தார். அவர் ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். யார சொல்லலாம், நீங்க ஒரு சட்டை போட்டுக்கிறீங்க, ரொம்ப அழகா இருக்குது, அதை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் எப்படி இருக்குன்னா, யாராவது எதை கேட்டா உடனே கொடுத்துருவாங்க. ஒருத்தர் விரும்பி கேட்டாங்கன்னா எதுவாக இருந்தாலும் உடனே கொடுக்கும் பழக்கம் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்குது. கேட்டா கொடுத்துருவாங்க. இன்னைக்கு நம்மளாம் அப்படி இல்லை. ஒரு பேனா வச்சிருப்பான், ஹஜ்ஜார் பேனா அழகா இருக்குது அப்படின்னா உடனே ஐயோ இவர் என்ன பார்த்துட்டாரா இன்னும் தெரியலையே, ஒழிச்சு வைக்கணுமே சொல்லி, இது மகன் வாங்கிட்டு வந்தா அந்த அவசரத்தில் அப்படி எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்பாரு. இது சிங்கப்பூர்ல வாங்கினது, மருமையை வாங்கி கொடுத்தது, மகன் வாங்கி கொடுத்தது, ஏதோ ஒண்ணு சொல்லுவார். ஹஜ்ஜார் தொப்பி அழகா இருக்குது, சிங்கப்பூர்ல வாங்கின மாதிரி தெரியுது, ஐயோ இவர் வேற பார்த்துட்டாரா, தொப்பி விட மாட்டாரு, என்ன பண்றது தெரியல, ஏதோ ஒண்ணு என்ன செய்வார், சொல்லுவார். கொடுக்கறதுக்கு மனசு வராது. நானும் அப்படித்தான், நீங்களும் அப்படித்தான். எல்லாருமே ஒரு பொருளை யாராவது கேட்டா கொடுக்கறதுக்கு அல்லது ரொம்ப கெஞ்சி கேட்கிறாருன்னு கொடுப்பாங்க. அது யாராவது 100ல் ஒருத்தர் வேணா அப்படி இருக்கலாம். பெரும்பாலும் கொடுக்கறதுக்கு யாருக்கும் எந்த பொருளை கேட்டாலும், ஒரு பொருளை கேட்டாலும் முடிஞ்சு போச்சு. ஆஹா அழகா இருக்குதுன்னு சொன்னாலே அவர் யோசிப்பார், அஜயா சட்டை அழகா போட்டிருக்கிறீங்களே அப்படின்னா முடிஞ்சு போச்சு, இவ கேட்கற மாதிரி தெரியுது, அது இது மாதிரி வாங்கி கேட்கிறாரா என்று நம்மில் பலரும் யோசிப்பதுண்டு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் நேர்மாறாக இருந்தது. யார் எதை சொன்னாலும் எதை கேட்டாலும் உடனே கொடுத்துருவான். அதுதான் பழக்கம். சில காட்டரபிகள், கிராமவாசிகள் சில சமயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துண்டு போட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்ப துண்டை பிடிச்சி இழுத்ததுல கழுத்திலே காயமாகி விட்டது. அப்ப அவர் சொன்னார், ஆத்தினி மின் மாலில்லா, இது அல்லாஹ்வுடைய பொருள், எனக்கு கொடுங்கன்னு அவர் கேட்டார். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு காட்டரபி கிராமவாசிகள் அப்படித்தான் இருப்பாங்க. அவங்களுடைய பேச்சு நடவடிக்கைலாம் கொஞ்சம் வேகமா தான் இருக்கும்.
அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துண்டை பிடிச்சி இழுத்து, இந்த துண்டு இருக்குது இது அல்லாஹ்வுடைய பொருள் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னது உண்மைதான். என்னமே நாம் சம்பாதித்ததல்ல, நான் எந்த பொருளுமே நாம் சம்பாதித்ததில்லை. நம்ம வேணா சொல்லிக்கலாம் இது நம்ம பொருள் நம்மளோடது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா எல்லாமே அல்லாஹ்வுடையதுதான். மா இந்தக்கும் என்பது மா இந்தல்லாஹி பாக். நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாமே போயிடும். அல்லாஹ்வுக்கு எதை கொடுத்தோமோ அது மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் வமிம்மா ரசக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம எதை கொடுத்தோமோ அதுல இருந்து நீங்க செலவு செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டான். அப்ப நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலுமே இது அல்லாஹ்வுடைய பொருள்னு அல்லாஹ் பல இடங்கள்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதனால அவர் கேட்டார் இது அல்லாஹ்வுடைய பொருள், அந்த துண்டை கொடுங்க அப்படின்னு கேட்டார். இழுத்த இழுப்புல கழுத்துல காயம் வந்து விட்டது என்று ஹதீஸ்ல வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துண்டை கொடுத்துட்டான். இதுதான் அவங்களுடைய பழக்கம். இதே போல ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் போட்டிருந்த அந்த சட்டையை பார்த்து அழகா இருக்குது எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். சபை கலைந்தது. சஹாபாக்கள் பேசினாங்களா, இப்பதான் ஒருத்தர் அன்பளிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் அணிந்தால் அழகா இருக்குமே என்று சொல்லி ஒருத்தர் கொடுத்துட்டு போனார். அந்த சட்டையை போய் நீ கேட்டையே, உனக்கு தெரியுமா தெரியாதா? ரசூல்லா கேட்டா கொடுத்துருவாங்களே, எப்ப நீ போடுறது நல்லதா? ரசூல்லா போட்டு சபைக்கு வந்தா எவ்வளவு அழகா இருக்கும். நாம அணியறதை விட அவங்க அணியறது தான் நல்லது. இருந்திருந்து ரசூல்லாட்ட போய் நீ கேட்டையே, ரசூல்லா பத்தி உனக்கு தெரியுமில்ல, கேட்டா கொடுத்துருவாங்கன்னு இப்படி போட்டு கேட்டுட்டியே என்று சொன்ன பொழுது அந்த சஹாபி சொன்னார், இந்த ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் அப்படிங்கிற சஹாபி சொன்னார், இப்ப நான் கேட்டதெல்லாம் உண்மைதான், இந்த சட்டை அழகா இருக்குது, அதை நான் போட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் காமிக்கணும், எனக்கு ரசூல்லா கொடுத்த சட்டை அப்படின்னு சொல்றதுக்காக நான் கேட்கல. நாமளா தான் என்ன செய்வோம் பாருங்க, எனக்கு நண்பர் கொடுத்தார், சிங்கப்பூர் வாங்கி வந்தாராமா, அந்த பேனாவை எனக்கு கொடுத்தாரு நம்ம சொல்றது உண்டு, பழக்கப்பட்டு இருக்குது. ஆனா அவர் அதற்காக கேட்கல, இது அழகா இருக்குது 4 பேர்த்துல காமிக்கணுமே அப்படிங்கறக்காக அவர் கேட்கல. அவர் சொன்ன செய்தி என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சட்டையை நான் கேட்டேன், எதற்காக தெரியுமா? நான் மௌத்தானதுக்கு பிறகு ரசூல்லா அணிந்த இந்த சட்டையை எனக்கு கஃனாக அணிவிக்கப்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனியில் பட்ட சட்டை என் மேனியில் பட்டால் நரகம் என்னை தீண்டாது, கபரும் என்னை தின்னாது, சாப்பிடாது. அதற்காகத்தான் நான் கேட்டேன் என்று அந்த சஹாபி சொன்ன செய்தி ஹதீஸ் ஷரீஃபில் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்குதுன்னா, எந்த அளவுக்கு அவர்கள் அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் இருந்திருக்கிறாங்க என்ற செய்தியோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு குணத்தோடு இருந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குணம் இல்லை, நாம் கொடுக்க வேண்டும், தாராளமாக கொடுக்க வேண்டும், கொடுத்து பழக வேண்டும். அப்படிப்பட்ட பழக்கம் நமக்கு வர வேண்டும். யார் எதை கேட்டாலும் கொடுத்துருக்கு, கொடுத்து பாருங்க, அல்லாஹ் நீங்களும் கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். அல்லது அல்லாஹ் நமக்கு வாங்குற மாதிரி நம்முடைய கையை வைக்க கூடாது, கொடுக்கிற மாதிரி கையத்தான் வைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் யதுல் உல்யா கைரும் மின் எதிஸ் சுஃபுலா, கீழே உள்ள கையை விட மேல உள்ள கைதான் சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கீழே உள்ள கையை விட மேல உள்ள கைதான் சிறந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்? வாங்கும் கையை விட கொடுக்கும் கைதான் சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே வாங்கணும் நினைக்காத, இந்த உலகத்துல கொடுக்கணும் நினைங்க. அப்படி கொடுக்கிற பொழுது அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே கொடுத்து கொண்டே இருந்தார்கள். எவ்வளவு பொருள் வந்தாலும், புனைய யுத்தத்திலிருந்து நிறைய தங்கங்கள், நிறைய ஆடுகள், ஒட்டகங்கள் கிடைத்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 நாள் இதெல்லாம் கொடுத்து முடிச்சிருவேன்னு சொன்னாங்க. 3 நாள்ல இதெல்லாம் நான் கொடுத்து முடிச்சிருவேன், எதையும் நான் வைத்துக் கொள்ள மாட்டேன், ஆனா ஒரே ஒரு தீனார் தங்க நாணயத்துக்கு நான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபா கேட்டாங்க, அதையும் கொடுத்த வேண்டியது எதுக்காக வச்சிருக்கிறீங்க? அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தருக்கு நான் கடன் தர வேண்டியது, நான் ஒருத்தருக்கு ஒரே ஒரு தீனார் கடன் தர வேண்டியிருக்கு, அதனால் அதை நான் வைத்துக் கொள்வேன், இல்லை என்றால் எதுவும் இல்லை, நான் கொடுப்பதற்காகத்தான் இருக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் தனக்காக வைத்துக்கல, எப்போதுமே கொடுத்து விடுவார்கள், கொடுத்து பழக்கப்பட்டவர்கள். அதே சமயத்தில் கடன் விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருங்கள் என்பதையும் சொல்லித் தருவதற்காகத்தான். ஏன்னா சொத்துக்கள் போர்ல இருந்து எடுத்தோம்னா அதை 5ஆ பிரிப்பாங்க. 5ஆ பிரிச்சு 4 பங்கு படை வீரர்களுக்கு கொடுத்துருவாங்க, 1 பங்கு ரசூலுல்லாஹ்வுக்காக வச்சுக்குவாங்க. அதையும் என்ன செய்வாங்கன்னா வாங்கிக்கிட்டு பிறகு அதை கொடுப்பார்கள். உறவினர்களுக்கோ, தனக்கு தெரிந்தவர்களுக்கோ, தனக்கு வேண்டியவர்களுக்கோ, அல்லது எல்லோருக்குமோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கும் பழக்கம் இருந்தது. 5ஆ பிரிச்சு போருக்கு போயிட்டு வந்தோம்னா அந்த சொத்தை 5ஆ பிரிக்கணும். 5ஆ பிரிச்சு 4 அந்த படையில யார் கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். 1 பங்கு ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ளது, அந்த பங்கு தனக்குள்ள பங்கை திரும்பவும் என்ன செய்வார்கள், கொடுப்பார்கள். அப்படி தனக்கு வந்த பங்கில் இருந்துதான் ஒரே ஒரு தீனாரை நாம வைத்துக் கொள்வேன் என்று சொன்னார்கள். ஏன் என்று கேட்ட பொழுது, எனக்கு ஒரு தீனார் ஒருத்தருக்கு கடன் தர வேண்டியது இருக்கிறது, அதனால் நான் வைத்துக் கொள்வேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்று சொன்னால், இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? கடன் வாங்குறவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான், கடன் கொடுத்தவன் தான் யோசிக்க வேண்டியது இருக்கிறது. அவர் தான் பயந்து போகின்றார். யாரு கடன் கொடுத்தவர், இவன் என்ன கேட்டா என்ன சொல்லுவான்னு தெரியலையே, என்னப்பா இப்பதானே வாங்க அதுக்குள்ள கேட்கறியே,
நம்ம கடன் கொடுத்தவர் கேட்கறதுக்கு முன்னாடி கடன் கொடுக்கறவரை இப்ப என்ன அவசரம், பார்த்தா கடன் வாங்க வந்த மாதிரியே தெரியுது, நான் எங்க போய் இந்த ஊர்ல தான் இருக்கேன், வந்தா போகுது, இப்ப என்ன அவசரம், எனக்கு எவ்வளவு செலவு இருக்குது பாக்கலையா, அந்த பிரச்சனை தந்துடும், எங்க போறோம், எங்கேயும் போறல. இப்ப கடன் வாங்கினவர் நிம்மதியா இருக்கிறார், கடன் கொடுத்தவர் ஒவ்வொரு நாளும் வருமா வராதா, இவ்வளவு பணம் போயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல, ஐயோ தெரியாம கொடுத்துட்டேன் என்ன ஆகும்னு தெரியலையே, இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் துடியா துடிக்க வேண்டியது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது கடன் வாங்கியிருந்தால் அதை கொடுப்பதில் விரைவாக இருந்தார்கள். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஷஹீத் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருத்தன் மௌத்தாகிறார்னு சொன்னா கடன் இருந்தால் அவர் ஷஹீதாக முடியாதுன்னு சொன்னாங்க. கடன் இருந்தால் ஷஹீதாக அவர் ஆக மாட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த கடன் அவ்வளவு மிக முக்கியமானது. அதனாலதான் எந்த மௌத்து வந்தாலும் ஏதாவது கடன் இருந்தா அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று மகனோ அல்லது உறவுகளோ யாரோ ஒருத்தர் சொல்றது உண்டு, மன்னிச்சிருங்க, ஒரே வழி மன்னிச்சிருங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது இருந்தா எங்கிட்ட வந்து வாங்கிக்கிங்க என்று சொல்வதற்கு காரணம் கடன் அது அடியார்களுக்கு உள்ளது. அல்லாஹ்வுக்கு தொழுகாம இருக்கிறோம், நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ் மன்னித்து விடுவான், அது மன்னிக்கலாம். பரவாயில்ல சித்து பரவாயில்ல, எப்படி நான் தெரியாம இவ்வளவு நாள் தொழுதனே, தொழுகாம கொஞ்சம் இருந்து அப்பப்ப மன்னிப்பாங்களான்னு நினைக்க கூடாது. நாம தொழுகணும் ஏதோ ஒரு சூழ்நிலையில, ஏன்னா அது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, அது அல்லாஹ் உடையது, அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். ஆனா அடியார்கள்ட்ட வாங்கின பணம் காசு இந்த மாதிரி இருக்குதுன்னா அது கட்டாயம் நிறைவேற்றி ஆக வேண்டும். கொடுக்காவிட்டால் அதற்கான பதிலை சொல்ல முடியாமல் கொஞ்சம் கூட நாம் நகர முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தார். ஹிஜ்ரத் செய்யும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனா போறாங்க, போகும்போது அடிகளில்லா அவர்கள்ட்ட சில பொறுப்புகளை சொன்னாங்க. அப்ப நான் இன்னைக்கு போறேன், மக்காவில் வாழ முடியல, நான் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனா போறேன், நானும் அபூபக்கர் எல்லாம் போறோம், நீ நாளைக்கு வா என்று சொல்லிவிட்டு அப்போது சொன்ன செய்தி என்ன தெரியுமா, எங்கிட்ட இந்த யூதர் ஒருவர் அமானிதமாக உறுப்பு சட்டை ஒண்ணு கொடுத்திருக்கிறார், இதை நாளைக்கு அவர்கிட்ட கொடுத்துரும், கொடுத்து போட்டு நீ என்ன செய்யணும், மதீனாவுக்கு வந்து சேர் என்று ஹஜ்ரத் அலிரலில்லாஹ்விடத்திலே பொறுப்பை சொல்லிவிட்டு வந்த செய்தி ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்குதுன்னா, ஊருக்கு போறவர் என்ன செய்வார், யாராவது பொருள் இருந்தா முடிஞ்ச வரைக்கும் சுட்டிட்டு போயிடுவார். அப்ப நம்ம என்ன இப்ப சேர் அவரே ஊருக்கு போயிட்டாரு, நீ அவ்வளவுதான், மனுஷன் பக்கத்துல இருக்கும்போது இதா கேட்டா அதா கேட்டா, ஒரு குடை ஒண்ணு கொடுத்தோம், கொடுத்தது ஒரு குடை, அது சரியா ஒர்க் ஆகாது, அந்தனா மேல போது ஒரு பக்கம் பின்ன சரியில்லை, இப்படிலாம் ஒரு குடை தான் இருந்தாலும் தேவைக்கு நம்ம வச்சிருந்த அந்த குடையை கொடுத்த மனுஷன் அதையும் தூக்கி போயிட்டார், ஒரு டார்ச் லைட் கொடுத்தா அதையும் கொண்டு போயிட்டார். இப்படி எல்லாம் நாம வந்து ஒரு பொருளை கொடுத்துட்டு அதை நினைச்சுக்கிட்டே இருப்போம். அவர் வீடு காலி பண்ணி போயிட்டார், போகும்போது கொண்டே போயிட்டார், அப்போ சொன்னப்பா வீடு காலி பண்ணி கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லி சொல்லாம கொள்ளாம கொண்டு போயிட்டார். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் கூட மக்காவில் வாழ முடியாத நிலை ஏற்பட்ட போது கூட அதற்கு பொறுப்புதாரியாக அலிரலில்லாஹ் அவர்களை ஏற்படுத்தி என்னிடத்தில் அடமானமாக ஒரு உருக்கு சட்டை, யாரோடது, யூதரோடது இருக்கிறது, வேற்று மாற்று மதத்தை சார்ந்தவர், யூதர் கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன, அவங்களுடைய தொல்லை தாங்க முடியல அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கல, நம்ம பொருள் அடமானமா நம்மகிட்ட கொடுத்திருக்கிறார், அதை திரும்ப ஒப்படைக்கணும், கடன் அல்ல, அடமானமா நம்மகிட்ட கொடுத்திருக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு யூதர் இருந்திருக்காரு பாருங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தா அது இருக்கும் பாதுகாப்பாக, நிச்சயம் நமக்கு வந்து சேரும் என்பதில் உறுதியாக இருந்தாங்க. அன்னைக்கு அப்படித்தான் இருந்தார்கள், யூதர்களா இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை பாராட்டுவர்களாக இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், இன்னைக்கு வியாபாரிகள்கிட்ட ஐயோ பாய் கடையில வாங்காதீங்க, ஏமாத்திரத்துல ஒன்னா நம்பர், கலப்படத்துல இவரு தான் ஒன்னா நம்பர், இவர் அடிச்சுக்க ஆட முடியாது என்றெல்லாம் பேசும் அளவுக்கு நம்ம ஊர்ல இல்லைங்க, வேற ஊர்ல இருக்கிறாங்க, அப்படிதான் இருக்குது. ஆனா ஒரு காலத்துல இஸ்லாம் பரவியதே வியாபாரத்தின் மூலமாகத்தான், வணிகத்தின் மூலமாகத்தான் இஸ்லாம் பரவியது. ஏன்னா இவங்க நேர்மை, நீதி, குறை இருந்தால் குறையை சொல்லி விற்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு பொருளை கொடுக்கின்ற பொழுது இதுல என்ன குறை இருக்குது, இது விலை மதிப்புள்ளதா விலை மதிப்பில்லாதா, நல்லதா கெட்டதா தரமானதா, இதையெல்லாம் சொல்லி கொடுப்பவர்களாகத்தான் இருந்தார்கள். அதனால்தான் நம்மளிருந்து வாங்கக்கூடியவர்கள் பரவாயில்ல, இஸ்லாம் நபி சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, குர்ஆன் சொல்லுது, மனுஷன் நேர்மையா இருக்கிறார், நீதியா இருக்கிறார், அதற்குண்டான காசை வாங்குறார், அதிகமா லாபம் வைக்கிறார், அந்த பொருள் உண்மை நிலையை சொல்லி நம்மள்ட்ட வியாபாரம் பண்றார் என்றெல்லாம் நம்முடைய வியாபாரம் சரியாக இருந்ததனால்தான் உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவியது. ஆனால் இன்னைக்குள்ள நம்மள்ட்ட வியாபாரத்தை பார்த்தோம்னா இஸ்லாம் பரவே கூடாது, ஐயோ இவத்தை போய் பார்த்து வாங்கிட்டோமே, நல்லா கலப்படம் பண்றார், ஏமாத்துறார், அநியாயமான விலை வைக்கிறார், அவர் கூட பரவாயில்ல இவர் கூட பரவாயில்லை என்று மற்றவர்களை சொல்லும் அளவுக்கு பல இடங்களில் நம்மவர்கள் இருப்பதை நாம் வருத்தமாக பார்க்க முடிகிறது. எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நானும் வியாபாரியும் சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்போம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது எந்த வியாபாரினா, யார் உண்மை பேசி நீதமாக நடந்து கொண்டார்களோ அப்படிப்பட்ட வியாபாரிகளை குறித்துத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானும் வியாபாரியும் ஒன்றாக சொர்க்கத்தில் இருப்போம் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கும் பண்பு வியாபாரிகளிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டி இருக்கிறார்கள். அப்படி
நம்பிக்கை கொண்டதால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்லும் போது கூட அந்த யூதருடைய உருக்கு சட்டை சரியா கொடுத்திருப்பா என்று ஹஸரத் அலி அவர்களிடத்திலே பொறுப்பை கொடுத்து அதை கொடுக்க சொல்லி பிறகு வந்து சேர் என்று சொன்னார் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மறக்காமல் கடைசி நேரத்தில் கூட ஊரை விட்டு போகும்போது கூட ஞாபகம் வைத்து அந்த பொருளை கொடுப்பதில் கவனமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது. எனவே நாம நம்முடைய குணங்கள்ல உண்மை பேசுவது, கவனமாக நடந்து கொள்வது, பிறரை மதிப்பது, இது போன்ற குணங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொல்லுகிற பொழுது நீ உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நற்குணங்களை நான் போதிப்பதற்காகத்தான் நான் வந்தேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றியும் சொன்னார்கள். அதனால் தான் குர்ஆனும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ்ந்து சொல்லுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்ற ஒரு சஹாபி இருந்தார். அவரை குறித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு செய்தியை சொன்னாங்க. ஹாத்திப் தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அடிமை பெண்ணிடத்துல சாரா என்ற ஒரு பெண்மணி, அந்த பெண்ணிட்ட ஒரு கடிதம் கொடுத்து மக்காவுக்கு அனுப்புறார். என்ன அப்படின்னா, விரைவில் போர் நடக்க போகிறது, அந்த போர் அப்படி நடந்துச்சுன்னா முஸ்லிம் படைகள் இங்க மதீனாவுக்கு தயாராகி அங்க வரப்போகிறாங்க. இவருடைய சொத்துக்கள் கொஞ்சம் மக்காவில் இருந்துச்சு, அதெல்லாம் பாதுகாக்கப்படணும். அதற்காக பட்டும் படாமலும் என்னுடைய பொருள்களை பாதுகாத்து வைக்கும்படி தன்னுடைய நண்பர்கள், அங்க யாருமே இல்லை, எல்லாருமே மதீனாவுக்கு வந்துட்டாங்க. அங்க அவருடைய நண்பர்கள் இருக்கிறாங்க. இவர் அந்த செய்தியை சொல்லணும். ஏன்னா போர் வருகிற பொழுது பொருள்கள்லாம் அழிந்து விடலாம், இடிக்கப்படலாம், அது பாதுகாக்கப்படணும். அதற்காக ஒரு ரகசிய செய்தியை பட்டும் படாமலும் ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார். சாரா என்ற பெண்மணி இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இந்த செய்தி அல்லாஹ்விடம் இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு வந்தது. 2 சஹாபியை ரசூல் அதில் அலி ரலியல்லாஹு அவர்களும் ஒருவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இந்த இடத்துல ஒரு இடத்தை குறிப்பிட்டு, இந்த இடத்துல ஒரு பெண்மணி போயிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு ரகசிய கடிதம் இருக்கிறது, அதை வாங்கி வா என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். இவர்களும் வேகமாக போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்தை குறிப்பிட்டு சொன்னார்களோ அதே இடத்தில் அந்த பெண்மணி இருந்தார்கள். அந்த இடத்தில் இருக்கிற பொழுது கடிதத்தை கொடு என்று கேட்ட பொழுது எங்கிட்ட அப்படி ஒண்ணும் இல்லை அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க, அந்த 2 பேரும் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னா பொய்யாக, ரசூலுல்லாஹ் பொய் சொல்லுவாங்களா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா குழந்தை பருவத்திலிருந்தே அல் அமீன் அஸ்-சாதிக், நபித்துவம் பெறுவதற்கு முன்னாலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்ற 2 சிறப்பு பட்டங்கள்ல ஒண்ணு அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர், அஸ்-சாதிக், உண்மையாளர் என்ற பட்டத்தை ரசூலுல்லாஹி பெற்றிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா பொய்யா இருக்காது, மரியாதை நீயே கடிதத்தை கொடுத்துரு. இல்ல அப்படின்னா நாங்க நீங்க பெண்ணா இருக்கிறதுனால கொஞ்சம் யோசனையா இருக்குது, இல்லை என்றால் உன்னுடைய ஆடைகளை எல்லாம் அவிழ்த்து நல்ல முறையில் நாங்க பார்த்துருவோம், எங்க கடிதம் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னது பொய்யாகாது என்று சொன்னதற்கு பிறகு அந்த பெண்மணி தன்னுடைய கொண்டையில கடிதத்தை மறைத்து வைத்திருந்தார்கள், எடுத்து கொடுத்தாங்க. முதல்ல பில்ட் வரலாம் அவுத்து காமிக்கிறாங்க, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்பதான் சொன்னாங்க, உங்கள்ட்ட கண்டிப்பா கடிதம் இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பொய்யாகாது என்று உறுதியாக சொன்னாங்க. அதே போல கடிதம் வருது. ஆனா இன்னைக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு நம்ம பலமுறை சொல்கிறோம், பல செய்திகளை கேட்கிறோம். எல்லா செய்தியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான். பல செய்திகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள், அதை நாம் கேட்கிறோம். ஆனால் அமல் செய்வதற்கு, அதன்படி நடப்பதற்கு யோசிக்கிறோம். சொன்ன பொழுது அதே போல கடிதம் இருந்தது. இந்த கடிதம் கொண்டு வரப்பட்டது. பார்த்தா ஒரு ரகசிய செய்தியை, ராணுவ ரகசியம் மாதிரி, இங்க படை அங்க வரப்போகுது அப்படிங்கறத சொல்லக்கூடாது. இது ராணுவ வீரர், ராணுவ ரகசியம். ஒரு நாட்டினுடைய செய்தி இன்னொரு நாட்டுக்கு சொல்வது மிகப்பெரிய குற்றம். பக்கத்துல உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் எப்போதுமே சொல்லக்கூடிய செய்தி தான், யார சொல்ல ஒழுங்கு அவரை வெட்டிடுறேன் அப்படின்னா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்கிட்ட கேட்டாங்க, என்னப்பா காரணம், என்ன ஏது? யார சொல்ல, நான் செய்தியை சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல, செய்திய ஒரு ரகசியமான செய்தியை சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்லல, என்னுடைய பொருள் சொத்துக்கள் அங்க இருக்குது, அதை பாதுகாக்கப்படணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி பட்டும் படாலும் ஒரு செய்தியை சொன்னேன். ஆனால் நான் அந்த அர்த்தத்தில் படை இங்க வருதுன்னு சொல்லணுங்கிறதுக்காக நான் இந்த செய்தி சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் சொல்வது உண்மைதான், இவர் யதார்த்தமாகத்தான் அந்த செய்தியை எழுதி அனுப்பியிருக்கிறார், அவர் தெரிந்தோ தெரியாமலோ தகவலை சொல்லிவிட்டார், இவர் சொல்வது உண்மைதான் என்று சொன்ன போதும் கூட அங்கிருந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள், விடுங்கள் யார சொல்லி சொல்றது போய் மிகப்பெரிய ஒரு செய்தி, அதை அங்க சொல்லி இருக்கிறார், இது தப்பு இல்லையா, அவரை நான் வெட்டி விடுகிறேன் என்று சொன்ன பொழுது அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹு ஹுவ பத்ரியுன், இவர் இருக்கிறாரே மறந்து விட்டீர்களா உமரே, இவர் பத்ர் போரில் கலந்து கொண்டவர். ஏற்கனவே நடந்த பத்ர் போர்ல இவர் கலந்துகிட்டார். பத்ர் போரில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் பஃபாலும் ஆசியத்தும், நீங்கள் நாடியதை இனிமேல் எஞ்சிய காலங்கள்ல, வாழும் காலங்களில், மௌத்தாகிற வரை நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க. பின்ன என்ன வேணா செய்வான்னு அர்த்தம் அல்ல, எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம், எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம்.
நம்ம பையனை செல்லத்துல சொல்லுவோம், நம்ம கட்டுப்பாடா இருக்கக்கூடிய பையனை மரியாதை வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொன்னா அவன் போயிருவானா? போக மாட்டான். ஒரு கண்டிப்புக்காக அவன் போக மாட்டான்னு தெரியும், அதனால நம்ம சொல்றோம். ஆனா இப்போலாம் அப்படி இல்லைங்க. அப்படி எப்படா காத்துட்டு இருக்கிறான், சொன்னவனே போயிரு. ஆனா அந்த காலத்துல அப்படித்தான் இருந்தார்கள், சொன்னால் போக மாட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் பகாலும் ஆசையத்தோ, நீங்கள் நாடியதை செய்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை மறந்து விட்டாயா? அவர் பதிலில் கலந்து கொண்டவர், அதனால் அவருடைய முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, அதிலே இதுவும் அடங்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை எடுத்து ஹஜ்ரத் உமர் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அங்கு நினைவுபடுத்தினார்கள் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குணம், மன்னிக்கும் குணம், பழையதை நினைவுபடுத்தி பார்க்கும் குணம் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்று நான் நினைக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்முடைய பிசினஸ்ல, நம்முடைய வாழ்க்கையில உயர்வதற்கு ஒரு காரணமா இருந்திருப்பார். நம்ம ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு இருந்திருப்போம், ஒரு 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து வியாபாரம் பண்ணுப்பா, பிறகு லாபத்தோட கொடு என்று சொல்லி இருக்கலாம். நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டி இருக்கலாம், இந்த இடம் வேணாம்ப்பா, வேற இந்த இடத்துல கடை வச்சா நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு பலரும் உதவி இருப்பாங்க. ஆனா நம்ம பெரிய ஆளானதுக்கு பிறகு நம்ம கண்டுக்கிறதே இல்லை, அவர் மதிக்கிறதே இல்லை, அவர் மௌத்தாப்பான ஜனாதால கூட கலந்துக்கிறதே இல்லை, அவர் யாருன்னே தெரியாது. ஏன்னா நம்ம பெரிய ஆளாயிட்டோம், நமக்கு பணம் வந்துருச்சு, அவர் என்ன, அவர் தான் நமக்கு வழிகாட்டினார், நாம இன்னைக்கு செல்வத்தோடு இருப்பதற்கு அவர் தான் ஒரு காலத்துல காரணமாக இருந்தார். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நினைச்சு பார்த்தா தெரியும். யாரால் நம்முடைய வாழ்க்கையில உயர்வதற்கு ஒரு காரணமாக நமக்கு படித்து கொடுத்த சாராக இருக்கலாம், நம்மகிட்ட வேலை செஞ்ச ஒருவராக இருக்கலாம், நமக்கு உதவி செய்த யாரோ ஒருத்தராக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஊர்ல முன்பின் தெரியாமல் மாட்டிக்கொண்ட பொழுது உதவி செய்தவராக இருக்கலாம். நாம பிறகு பெரிய ஆளானதற்கு பிறகு, அல்லது அப்படி பெரிய ஆளானால்தான் இல்ல, சாதாரணமா இருக்கிற பொழுது அவரை சந்திக்கிற பொழுது ஒரு நன்றி, ஒரு நல விசாரிப்பு கட்டாயம் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் இங்கே நினைவுபடுத்துகிறார்கள். அவர் இப்போ செய்தியை சொல்லிட்டாரு, நீங்க வருத்தப்படுறீங்க, அவரை வெட்டிடணும்னு நினைக்கிறீங்க, அப்படி இல்ல, மறந்துடாதப்பா, ஃபைன்னஹு பத்ரியுன், அவர் பத்ர் போர்க்களத்துல ஒரு காலத்துல சிரமத்துல இருந்தப்போ, யாருமே வராத நேரத்துல கடுமையான வெயில், நோன்பு வைத்துக் கொண்டு, நோன்புல தான் அப்பதான் முதல் போர் நடக்குது. போர்னா என்னன்னு தெரியாது, எதிரிகள் 1000 பேர் இருக்கிறாங்க, நம்ம வெறும் 300 பேர் தான் இருக்கிறோம். பாலைவனத்துல நோன்பு வைத்துக் கொண்டு கடும் வெயில், ஏன்னா ரமலான் அப்படின்னு சொன்னாலே கடும் வெயில் உள்ள இடத்துக்கு பேர் எப்படி நம்ம சித்திர வெயிலுங்கிறமே, அதுபோல ரமலான் அப்படிங்கிற அந்த மாதத்துக்கு பேரு கடுமையான வெயிலுள்ள மாதத்து தான் ரமலான் பேர். கடுமையாக வெயிலுள்ள, ஏற்கனவே சவுதி வெயில் கடுமையா தான் இருக்கு, எப்ப போனாலும் குளிர்காலத்துல போனாலும் வெயில் கடுமையா தான் இருக்கு. ஆனா வெயில் காலத்துல வெயில், அப்ப வெயில் எப்படி இருக்கும்? அப்ப கடுமையான வெயில் உள்ள காலத்துல தான் நோன்பு வைத்துக் கொண்டு வாங்க போலாம் போருக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க. சரியான ஆயுதங்கள் இல்ல, வெறும் 300 பேர், அங்க 1000 பேர். யோசித்து பாருங்க, அதுக்கு யார் தயாராக இருப்பான்? கடும் வெயில் இல்ல, இப்பதான் நோன்பு கடமையான வருஷம், வாங்க போலாம், நோன்பு வச்சுக்கிட்டு வாங்க போரிட போலானா? சாதாரணமா இவ்வளவு வசதிகள் ஏற்பாடு செய்து, கஞ்சி வச்சு, வடை வச்சு, பாயாசம் கொடுத்து, ஜூஸ் எல்லாம் கொடுத்து நோன்பு திறக்க வாங்கன்னா வர்றதில்லை, நோன்பு வைக்கிறது இல்லை. கடுமையான வெயிலா இருக்குது, பிரஷரா இருக்கு, சுகர் இருக்குது, டாக்டர் 5 வருஷம் வைக்க வேணாம்னு சொல்லிட்டாரு என்றெல்லாம் நாம நோன்பு வைக்கிறதுக்கு எதெல்லாம் காரணமோ, தள்ளி விடுறதுக்கு என்னென்ன காரணமோ அதெல்லாம் நம்ம யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த வெயிலிலும் கூட சஹாபாக்கள் போனாங்க அப்படின்னு சொன்னா, அந்த போருக்கு போக வேண்டும் என்று சொல்லி அதற்காக முன்வந்த சஹாபாக்கள், ஆரம்ப காலத்தில் அதுக்கு உதவியர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறக்கல. இதே மாதிரி இந்த பள்ளிவாசல் உருவாகுதுன்னா ஆரம்ப காலத்தில் இதுக்காக பாடுபட்டு இருப்பார்கள், எத்தனையோ பேர் பாடுபட்டு இருப்பார்கள். இந்த பள்ளி உருவாகுவதற்கு, இந்த பள்ளியில கபர்ஸ்தான் வருவதற்கு, இப்போது கூட சமுதாய நலக்கூடம்னு உருவாகி இருக்கிறார். இன்னைக்கு மையத்தை படுத்திருக்கிறாரு என்னுடைய பெருத்தா தான், முதல் மையத்து அந்த இடத்துல முதல் மையத்தை இன்னைக்கு தான் திறந்து 1 மாசம் ஆச்சு. அதனுடைய முதல் மையத்தை என்னுடைய பெருத்தா தான். போன தடவை இதே மாதிரி நிகழ்ச்சி வந்தப்போ முன்னாடி உட்கார்ந்து பயான் கேட்டார். இன்னைக்கு மௌத்தானதுக்கு பிறகு பயானை நிச்சயம் கேட்டுக்கொண்டிருப்பார் என்னுடைய பெருத்தாதான். இப்படி அந்த இடம் உருவாகுவதற்கு எத்தனை பேர் பாடுபட்டு இருப்பார்கள். இப்படி நமக்கு ஒரு முக்கியமான தேவைன்னா, வீடு சின்ன வீடு, அங்க மையத்தை போட முடியாது, சின்ன சின்ன வீடுகளில் மையத்தை, அது மிகப்பெரிய வசதியாக இருக்கிறது, குளிப்பாட்டுறதுக்கு வசதி, உட்கார்றதுக்கு வசதி, இதனுடைய நன்மைகள் எல்லாம் அதற்காக யார் பாடுபட்டார்களோ அதற்காக நிச்சயம் நன்மை போயிச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு, 20 வருஷத்துக்கு பிறகு அந்த இடம் எவ்வளவு முக்கியம் என்பது போக போக தெரியும். இன்றைக்கும் அது நமக்கு தெரிகிறது. இதுபோல இந்த பள்ளி உருவாகுவதற்கு, இங்கு மதரசா உருவாகுவதற்கு, இதில் மதரசா இருக்கிறது, இந்த மதரசா உருவாகுவதற்கு, ஒரு நிர்வாகம் உருவாவதற்கு, ஒரு வாலிபர் சங்கம் உருவாகுவதற்கு, இப்படி பலதும் இருக்கிறது. அப்ப அதற்கு ஆரம்ப காலங்களிலே யாரெல்லாம் பாடுபட்டார்கள் அதை ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது, எப்போதுமே நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி பழையதை நினைத்து பார்க்கும் பண்பு ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்தது. இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கிறதா? அண்ணன் எவ்வளவு பாடுபட்டு நமக்காக செஞ்சிருப்பார். அப்ப நம்ம ஒரு பெரிய அண்ணன் என்ன பண்ணாரு? சும்மாவா பண்ணாரு? அதுக்கெல்லாம் காசு கொடுத்தாச்சு, அதுக்கெல்லாம் வேலை செஞ்சாச்சு. சும்மாவா பண்ணாரு? எத்தனை வருஷம் என்னை வேலை வாங்கினாரு, அதுக்கெல்லாம் அதுக்கு பத்தாது, இன்னும் தான் அவர் கொடுக்கணும். தம்பி என்ன செஞ்சுட்டாரு, அக்கா என்ன செஞ்சிருச்சு, சும்மாவா செஞ்சிச்சு, காசு கொடுத்தானே சோறு போட்டுச்சு, சும்மா ஒன்னும் சோறு போடலையே.
எங்க காசு கொடுத்தா சோறு போடுறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு காசு கொடுத்தாலும் ஆக்கி தர்றதுக்கு ஆள் இல்ல, பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறார், அவரை பாத்துக்கிறதுக்கு காசு கொடுத்தாலும் ஆள் இல்ல, அவருக்கு உடம்ப குளிப்பாட்டுறதுக்கு ஆள் இல்ல. பல ஊர்களில் ஜனாசா குளிப்பாட்டுற கூட ஆள் இல்ல. 1000 ரூபாய் தரேன்னா கூட அதெல்லாம் நமக்கு சரி வராதுப்பாங்கிறாங்க. மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு ஆள் இல்ல, பெண் மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு ஆள் இல்ல, பாத்துக்கன்னு சொல்றதுக்கு ஆள் இல்ல. ஆனா நமக்காக உதவி செய்தவர் நம்முடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு பலதரப்பட்ட அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ மாமனோ மச்சானோ பெருத்தாவோ சிறிய தந்தையோ இப்படி பலரும் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலும் அது இருந்தது. அதை ஒருபோதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்ததில்லை. நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. அத்தனை நிகழ்வுகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யார் என்னென்ன செய்தாலும் அதையெல்லாம் மறக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வெற்றி கண்டு வந்த பொழுது ஒரு கொலை கூட நடக்கல, ஒரு சண்டையே இல்லை. கத்தி இன்றி ரத்தம் இன்றின்னு சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி தான் வெற்றி கொள்ளப்பட்டது. அப்ப எல்லாம் பயந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப சொன்ன வார்த்தை ஹதீஸில் மிக தெளிவா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா தத்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய நாள் உங்களில் ஒருவரையும் நான் பழிவாங்க மாட்டேன் என்று சொன்னார். லா தத்ரீப அலைக்குமுல் யௌம். ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றி பெற்று உள்ளே வருகிற பொழுது பணிந்த நிலையில் வந்தார்கள். தலையில் துண்டை போட்டு கொண்டு வந்தார்கள். ஒட்டகத்தின் மேல உட்கார்ல கீழே இறங்கி பணிவோடு தான் அந்த மக்கா நகருக்குள் வந்தார்கள். தான் பிறந்த ஊரு, சொந்த ஊரு, ஊரை விட்டு ஊர் மக்களே அனுப்பிட்டாங்க. திரும்ப வருவது எவ்வளவு பெருமையோட நம்ம வருவோம். நம்ம அண்ணன் இருந்து வீட்டை வாங்கிட்டோங்க, அப்பா நமக்கு எவ்வளவு மதிப்பு, அப்பா போராடி போராடி கோர்ட்ல வழக்கு போட்டு வீடு எனக்கு தீர்ப்பு வந்துருச்சிருப்பா அப்படின்னா அவருக்கு அப்பா அவர் சொல்லவே தேவையில்லை. மகிழ்ச்சி என்ன, பட்டாசு வெடிகள் என்ன, ஆனந்தம் என்ன, எல்லாருக்கும் செய்தி என்ன, வாட்ஸ்அப்ல செய்தி என்ன எல்லாம் போடுறாரு. வேற அண்ணன் இருந்து வீட்டை வாங்கிட்டாராம், சொத்து வராம இருந்துச்சா அதை கோர்ட்ல போட்டு எப்படியும் வாங்கிட்டாராம், அவ்வளவு மகிழ்ச்சி. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எல்லாம் செய்யல. தான் சொந்த ஊருக்கு பிறந்த ஊருக்கு வருகிற பொழுது பலரும் அங்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருந்தார்கள், பயந்து கொண்டு இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அழகான அறிவிப்பு செஞ்சாங்க. முதல் அறிவிப்பு லா தஸ்ரீப அலைக்கும் யௌம், இன்றைய நாள் உங்களில் யாரை நான் பழிவாங்க மாட்டேன் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? பழிக்கப்படி விடக்கூடாது. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ யாரா இருந்தா என்ன, அவன் செஞ்சதை நான் செஞ்சிருக்கேன், அதே மாதிரி செஞ்சாதான் எனக்கு மனசு ஆகும். இல்லாட்டி இந்த பழிக்கு பழி வாங்காம இந்த உயிர் இந்த கட்டை விட்டு போகாது. இந்த ஊர்ல எத்தனை ஆனாலும் சரி, நான் வெளியூர் போனாலும் சரி, வந்து நான் பழிக்கு பழி வாங்காம இருக்க மாட்டேன். ஆனால் இது ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாக இருக்கவில்லை. வாஃபு அம்மன் நலமக், அநீதம் செய்தால் அவர்களை மன்னித்து விடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்து, அநீதம் செஞ்சாலும் மன்னித்து விடு. வஹ்சின் இலாமன் அஸா இலை, தீங்கு செய்தவருக்கும் நல்லதே செய். சில்மன் கதாக், உன்னை வெட்டியவரோடும் ஒட்டிவாள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுதான் தஃசீரில் இன்னக லஅலா குல்கின் அலி, நபியே நீங்கள் மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள் என்பதற்கு தஃசீர்கள்ல பல விளக்கங்கள். அதிலே 3 பண்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நிறைவாக சில்மன் கதாக்க, உண்மை வெட்டி வாழ்ந்தால் அவரோடு ஒட்டிவாள். அவர் உறவு வேணாம்னு சொல்லி நீ உறவை வாழ். தாயா இருந்தாலும் சரி, மகனா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, நம்முடைய உறவா இருந்தாலும் சரி, உன்னை யாரு வெட்டி வாழ்கிறாரோ அவர் ஒட்டிவாள். வாஃபு அம்மன் வலமக், உனக்கு அநீதம் செய்தாலும் அவர்களை மன்னித்து விடு. வஹ்சின் இலாமன் அஸா இலை, உங்களுக்கு தீங்கு செய்தவர்கள் நீ நல்லதே செய். இது அடுத்த பண்பு. தீங்கு அவர் செய்வார், அவருடைய பழக்கம் செஞ்சுட்டு போறார், நீ நல்லதே செய். இப்படி வாழ்ந்தால் இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம், உயர்ந்த குணம். அதனால்தான் இதை அல்லாஹ் சொல்கிற பொழுது ஹுல்க் என்று சொல்லாமல் ஹுல்கே அதையில் உயர்ந்த குணத்தில் என்று சொன்னார்கள். எனவே நாம் எதை கேட்டோமோ அதை விட நாம் அமல் செய்ய வேண்டும். நம்முடைய பெண் மக்களும் அமல் செய்ய வேண்டும். நல்ல குணம் நம்மிடத்தில் வர வேண்டும். குறிப்பாக பெண்கள் தான் ஆண்களுக்கு பெரிய தூண்டுகோலா இருக்கிறாங்க. எங்க அவர்கிட்ட மட்டும் பேசுனீங்க, உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன் என்று சொல்லி அவங்கள தூண்டி விடுறது. இப்படி செய்யக்கூடாது, அந்த வீட்டு வாசப்படிக்கு போகக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்றெல்லாம் நம்ம ஊர்ல இல்லைங்க, வேற வேற ஊர்கள்ல பெண்கள் அதிகமாக கெட்ட குணங்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதாக நாம் கேள்விப்படுகிறோம். நம்ம ஊர் பெண்கள் அப்படி இல்லை. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தின் மீது, உயர்ந்த குணத்தின் மீது நிச்சயம் இருப்பார்கள், இருக்க வேண்டும் என்று நாம் இந்த நல்ல நேரத்திலே நல்ல குணத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்களோ வாழ்க்கை முழுவதும் சிறு வயதிலிருந்து அவர்கள் மௌத்தாகிற வரை நல்ல குணத்தோடு தான் வாழ்ந்தார்கள். அதே குணத்தோடு நாம் வாழ்ந்தால் நிச்சயம் நம்மை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல அதிகமான விஷயம் உங்களை சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்கும். அதிலே மிக முக்கியமானது அல் அஹ்லாக், குணம் என்று சொன்னார்கள். அந்த குணம் நம்மிடத்திலே வந்தால் நிச்சயம் நாமும் உயர்ந்தவர்கள் தான், உயர வேண்டும். அத்தகைய பண்பை பெற்றவர்களாக வல்லான் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வ வஃபனா யா அல்லாஹ். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم تقبل منا ما كان صالحا واصلح لنا ما كان فاسدا. اللهم انا نسألك ما سألك منه نبيك محمد صلى الله عليه وسلم ونستعين بك ما استعاذ منه نبيك محمد صلى الله عليه وسلم.
وسلم وأنت المستعان وعليك البلاغ ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரியாமல் செய்துவிட்ட பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு அனைவருக்கும் நல்ல குணத்தை தருவாயாக. யா அல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைப் போல மகாரிம அஸலாத் நற்குணங்களோடு நாங்களும் நம்முடைய பிள்ளைகளும் எங்களுடைய மனைவிமார்களும் எங்களுடைய கணவன்மார்களும் எங்களுடைய அண்டை வீட்டார்களும் உற்றார் உறவினர்களும் நல்ல குணத்தோடு ஆரம்பம் முதல் மௌத்தாகின்றவரை வாழக்கூடிய தௌஃபீக்கை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக. யாரெல்லாம் நாங்கள் சொர்க்கம் செல்வதற்கு கண்மணிகள் சொன்னதைப் போல இந்த நற்குணத்தையே நாங்கள் சொர்க்கம் செல்வதற்கு காரணமாக ஆக்கி தருவாயாக. யாரெல்லாம் நாங்கள் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கும் எதை சொன்னோமோ அதன்படி நாங்கள் நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வாயாக. யாரெல்லாம் இந்த சிறிய துவாவை கபூல் செய்வாயாக. யாரெல்லாம் தொடர்ந்து உன் நபியினுடைய வாக்கை மீலாதுல்லாவுடைய நிகழ்வை பயான்களை தொடர்ந்து 12 நாளும் கேட்பதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கும் எங்களுக்கும் எங்கள் ஊர் மக்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. யாரெல்லாம் இந்த நிகழ்வை கபூல் செய்து இது நாள் வரை நடந்து வருகிறது, கியாமத்து நாள் வரை இந்த நிகழ்வு தொடர்ந்து நடப்பதற்கு இந்த நிர்வாகத்திற்கும் இந்த பள்ளிக்கும் தௌஃபீக் செய்வாயாக. நல்ல நிர்வாகிகளையும் இதை தொடர்ந்து நடத்துவதற்கும் தௌஃபீக் செய்திருவாயாக. என்னுடைய இமாம்களுக்கும் துணை இமாம்களுக்கும் இந்த பள்ளியினுடைய ஈடுபாடாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ, மதரசாவுடைய வளர்ச்சிக்கு யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ, இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு யாரெல்லாம் ஆரம்பம் முதல் இன்று வரை உறுதியாகவும் துணையாகவும் உறுதுணையாகவும் இருந்தார்களோ அவர்களை மறவாமல் நினைவுறுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய துவாவை, சிறிய பெரிய துவாவை, எங்களுடைய நல்ல பல அமல்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. அல்லாஹ் ரப்பனா லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்துஹு அலல்லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஃப்னா வஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். அல்லாஹ் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். ஸல்லி அலா ஜமீல் அன்பியா வல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி